கொஞ்சம் குழப்பவாதிகளா இருந்தாலும் கூட, எந்த வேலைய எப்படி செஞ்சா கரெக்ட்டா முடிக்க முடியும் அப்படின்னு அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா, இந்த மிதுன ராசி அன்பர்கள சொல்லலாம். அதே மாரி ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, நல்ல ஒரு வேகம் உள்ளவங்க. சோம்பல் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. எல்லா விதத்திலயுமே நின்னு நிதானமா அறிவாற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் எந்த விஷயத்திலயும் அ இடைஞ்சல் குடுக்க மாட்டாங்க. அதே மாரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு கோமாளி போல இருந்தாலும் கூட, யார்கிட்டயும் ஏமாந்து போக மாட்டாங்க. அனைவரிடமே ஒரு நயக்கமா பேசி, அ காரியங்கள சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி அப்டின்னே சொல்லலாம். எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையா இருந்தாலும் கூட, அத கொஞ்சம் நுணுக்கமா ஆராய்ந்து அந்த வேலைய டக்குன்னு செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி அப்டின்னே சொல்லலாம். எல்லார்கிட்டயும் ஒரு நட்பு உணர்வோடு, ஒரு சகோதர உணர்வோடு பழகக்கூடிய ராசி. ஒரு துடிதுடிப்பு, ஒரு வேகம் உள்ள ஒரு ராசி. யாருக்கிட்டயும் எந்த விஷயத்திலயுமே தயக்கம் காட்ட மாட்டாங்க. "நான் உதவி செய்றேன் வாப்பா" அப்படின்னு சொல்லி உதவி செய்யக்கூடியவங்களா, இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, முதல் ஆளா போய் நிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கேலி கிண்டல் பேசுறது, அதே மாரி நகைச்சுவையா பேசுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய மனத புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க. மனத மயக்கிற மாரி பேசக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க. சமுதாயத்தில நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை உள்ள ஒரு நபர். பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் கல்வியில நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. ஏன்னா, அங்க ஆளக்கூடிய கிரகம் புதன். அதனால கல்வியில நல்ல ஒரு மேன்மைய இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். படிச்சு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா 12 ராசிகள்லயும் இந்த மிதுன ராசி என்பர்கள சொல்லலாம். மன வாழ்க்கைய பொறுத்தவரையிலும் இவங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையில வரும். அந்தஸ்துல மனைவியினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இடையில வந்தாலும் கூட, அந்த கருத்து வேறுபாடுகள வெளியில தெரியாதவாறு மறைத்து வைத்து பேசக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உள்ள நிறைய பிரச்சனை இருந்தாலும் வெளியில வந்து காட்டிக்க மாட்டாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெளியில பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையா இருக்கிற மாரி தான் காமிச்சுப்பாங்க. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட வெளியில வந்து அவ்வளோ காமிச்சிக்க மாட்டாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்க. பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி வீடு, மனை வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் இவங்க பெறத்துக்காக கொஞ்சம் அதிகமா போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தாராள மனப்பான்மை. நம்மளே ஏழ்மை நிலையில இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தான தர்மங்கள் செய்யறது, மற்றவங்களுக்கு நன்கொடை வழங்குறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி, இவங்கள பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிதுன ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில பிறந்தீங்க? உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன? உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன? அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணிசமான பணம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழைய வண்டி வாகனத்தெல்லாம் மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த இடைஞ்சல்கள், ஒற்றுமை இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிரிந்த உறவுகள்லாம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறவுகளுடைய விசேஷங்கள்ல கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் உதவிகரமா இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் உங்கள உபத்திரம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த உபத்திரங்கள்லாம் மாறி நல்ல ஒரு ஒற்றுமையா வருகின்ற நாட்கள்ல இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது இல்லையா, அந்த சண்டை சச்சரவுலாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். வெளி வட்டாரத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளாலேயும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களும் ஒரு சில ஆலோசனைகள் வழங்குவாங்க. அந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்று செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மிதுனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. மற்றவங்க மத்தியில் ஒரு படி மேலே தான் நீங்கள் தென்பட போகிறீங்க. தந்தை வழி உறவுகள் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருப்பாங்க. சிறு தடை வந்தால் கூட அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வார பிற்பகுதியில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உன்னதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு. எதிர்பார்த்த நல்ல நல்ல சலுகைகள்லாம் உங்களை தேடி வரும். சக ஊழியர்களால் இருந்த அந்த மன வருத்தம் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வருகின்ற நாட்களில் நிறைவேறும். குடும்ப நிர்வாகிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சக ஊழியர்களால் இருந்த அந்த மன வருத்தம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு. முயற்சி பண்ணுங்கள். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் சிவபெருமான் ஆலயத்தை வலம் வந்துட்டு வாங்க. ஒரு 9 முறை வலம் வந்துட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆஞ்சநேயர் சனிக்கிழமையில் வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 முறை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. தனவரவு சிறப்பாக இருக்குது. பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். ரொம்ப பக்திமயமாக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. முன்பின் தெரியாதவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. புதிய நண்பர்கிட்ட கூட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மேடை பேச்சாளர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவன்மை இந்த காலகட்டத்தில் வரும். பேச்சாற்றலாக உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு இடையூறும் வராது. சக பேச்சாளரால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். புதிய வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றது. புதிய வியாபாரம் தொடங்குனீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்கள் காட்டில் அடமலை தான். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். பகையை வெல்லக்கூடிய திறன் படைத்தவங்களாக நீங்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாழ போகிறீங்க. ஒரு சிலருக்கு பணம் கொடுத்துட்டு மற்றவங்ககிட்ட கடன் கொடுத்துட்டு அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க. ஆனால் அதனால் ஒரு சில கெட்ட பேரெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த பணம்லாம் வரக்கூடிய யோகம் இருக்குது. வரவே வராதுன்னு நினச்ச பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையும். புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு. எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். ஒவ்வொரு விஷயத்திலையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இறங்குவீங்க. அப்படி தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு விஷயத்தை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தீர்க்கமாக ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய போக்கில்
வாழ்க்கையில் கூட ஒரு தெளிவு கிடைக்கும். உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க சிவபெருமானை வழிபடுங்க. அதோட கூட ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.